வாழ்க்கை ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறது தாயே, சரியாக பயன்படுத்திக்கொள். எனக்கு 3 பொண்ணுங்க, 4வது பொண்ணு கீர்த்தனாவாக நினச்சி நான் இதை சொல்கிறேன். கீர்த்தனா என்னுடைய பெண்கள் உங்களை விட அதிகமாக படித்தவங்க. இலக்கியத்துறையில், அதான் இதழியல் துறையில், கல்வித்துறையில், இன்னும் வடிவமைப்பு துறைகள்னு சொல்லிட்டு அவங்க தங்களுடைய பணிகளை சிறப்பாக தங்களுக்கு அளிக்கப்பட்ட வாழ்க்கை, தங்களுக்கு அளிக்கப்பட்ட துறைகளில் அவங்க சிறப்பாக இருக்கிறாங்க, குடும்பத்தை நிர்வகிக்கிறாங்க. உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த பதவி, இந்த பொறுப்பு தமிழ்நாட்டினுடைய இந்த நீங்கள் வகிக்கிற தொழில்துறை, இந்த பொறுப்புக்கு நீங்கள் தகுதியானவர் தானான்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்கள். வந்தாச்சு, சிறக்க செய்யணும் இல்லையா? அதுதான் நம்மளுடைய பணி. ஒரு பக்கம் கல் எடுத்துன்னு பேசுகிறது, இன்னொரு பக்கம் வந்து ரீல்லையே வந்து எல்லாத்தையும் தொழிலதிபர்களை ஈர்க்கிறதா சொல்கிறது, பைக்கில் போயிட்டு ஹெல்மெட் இல்லாமல். என்ன கற்றுக்க போகுது நாடு உங்ககிட்ட? மக்கள் என்ன கற்றுக்க போகிறாங்க? பார்த்தா வேடிக்கை, கிண்டல், கேலியும் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அன்றாடம் கீர்த்தனா நெட்டிசன்கள் மத்தியில் அருமையான கிண்டலுக்கான ஒரு கண்டென்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், கொஞ்சம் பின்னால் ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் செய்கிற சேட்டைகள் இல்லாமல், அம்மா நீங்கள் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறீங்க, தெரியலன்னா நிறைய கற்றுக்குங்க. யாரும் வேணாம்னு சொல்லலை. இங்கே அவகாசம் உங்களுக்கு தந்திருக்கு, வாழ்க்கை தந்திருக்கு உங்களுக்கு அவகாசம், சான்ஸ், ஒன்லி ஒன் சான்ஸ், அவ்வளோதான் கிடைக்கும். அடுத்த முறை நீங்கள் சிறப்பாக செயல்படலைன்னு சொன்னால் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை தான். கிடைச்ச ஒரு வாய்ப்பை ஒரு ஹிஸ்டாரிக்கலாக வந்து நீங்கள் சரித்திரத்தில் வரலாற்று ரீதியாக ஒரு தடம் பதிச்சுட்டு போயிடுங்க. இதுதான் சிறப்பு. அதை விட்டுட்டு நான் வந்து ரீல் எடுக்கணும்னு சொல்லிட்டு போய் கிராஸ் செக் பண்ணுறது, நானாக அந்த ஆசிரியராக இருந்தால் அவங்கள உள்ளே அனுமதிச்சிருக்க மாட்டேன். அப்படி அனுமதிச்சிருந்தாலும் உங்களுடைய அந்த பொறுப்புக்காக நான் உங்களை வந்து இப்படி இடையூறு செய்கிறதுக்கு அனுமதிச்சிருக்க மாட்டேன். என்னுடைய மாணவர்கள்கிட்ட, என்னுடைய வகுப்பு அது, என்னுடைய பிள்ளைகள். நான் உண்மையிலே வந்து என் பேர் மழலை பிரியன். 14 புத்தகங்கள் நான் எழுதியிருக்கிறேன் சிறார்களுக்காக. 40 ஆண்டுகள் வந்து அந்த சிறார்களுக்கான ஆய்வில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். அவங்க மொழி எனக்கு தெரியும், அவங்க மனங்கள் எனக்கு தெரியும். அவங்களோட சின்ன பையனா 70 வயசுன்னு இருக்கிற நான் ஒரு 5 வயது பையனோட, குழந்தையோட என்னால் உரையாட முடியும், பேச முடியும், கற்றுத்தர முடியும், கற்றுக்கொள்ள முடியும், நானும் கற்றுக்கொள்ள முடியும். அவங்க பெரிய சிற்பிகள், அவங்கெல்லாம் மகான்கள், அவங்க உண்மையிலேயே மகான்கள். என்னுடைய பேரன் வந்து எனக்கு நான் இது வரைக்கும் தேடி கிடைக்காத ஒரு ஆன்மீக தேடலை ஒவ்வொரு நொடியில் சொல்லி கொடுத்தான். மரணத்திற்கு எங்கே போவோம்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்ட பிறகு சட்டுன்னு சொன்னான், கம்ப்யூட்டர் ஷட் டவுன் ஆகி போச்சு, ஏன் தட்டா நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்ட்டு. எவ்வளோ பேர் அற்புதமான தத்துவம் பாருங்கள். சின்ன குழந்தை. அது மாதிரி ஒரு குழந்தைங்கிட்ட போய் உரையாடுங்க, நம்பிக்கை விடுங்க. மொழி என்ன மொழி? கத்திரிக்காய் மொழி. எனக்கு நிறைய மொழிகள் தெரியும், நீங்கள் பேச தெலுங்கு கூட தெரியும். నాకు బాగా తెలుగు మాట్లాడడానికి వస్తుందమ్మా, வசதி. அதுக்காக நான் சிறந்தவன் ஆகிட முடியுமா? என்னுடைய செயல்கள், நடத்தைகள், என்னுடைய பண்பு, என்னுடைய சமூகத்தின் மேலான என்னுடைய பற்றுதல், இதெல்லாம் தான் வந்து என்னை ஒரு பெரிதுபடுத்துது இல்லையா? அதனால் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது கீர்த்தனா. அதுதான் சொல்லுவேன். நெட்டிசன் மத்தியில் கிண்டல் கேலிக்கு ஆளாகிறது, என் மகள் ஆளாகிறது, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. காலம், வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. நிறைய கற்றுக்குங்க, நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுங்க, நிறைய பாடுபடுங்க மக்களுக்காக. இல்லை நீங்கள் வந்து வரலாற்றில் காணாமல் போயிடுவீங்க. உங்கள் ஆரியத்தில் படித்தேன், தமிழ் கல்வியில் படித்தேன், அப்படி புலம்பி என்ன பிரயோஜனம்? நீங்கள் போய் அங்கே சேட்டை பண்ணதை உங்கள் ஆட்களில் கேமரா வச்சு. நான் எம்ஏ ஜேர்னலிசம் முடித்தவன், 40 துறை வந்து பத்திரிகை துறை அனுப்ப உள்ளவன். அதே மாதிரி ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டு, 11,000 ஃபோட்டோ வந்து ஷட்டர் ஸ்டாக்கில் இருக்குது. வாழ்க்கையை பற்றி ஆவணங்களாக தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு பண்ணி அங்கங்கே வச்சுட்டு பத்திரிகையாளர்கள் எங்கே வந்து பள்ளிக்குள்ளே நுழைஞ்சு நீங்கள் உங்களுக்காக வந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டு எடுத்துன்னு இருப்பாங்க, இல்லை செல்ஃபோனை வச்சு எடுத்து கவர் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள்ன்ட்டு. பொய் சொல்லாதம்மா, ஏம்மா பொய் சொல்கிறேன்? விட்டுடு, இதோட லாஸ்ட்டாக விட்டுடு. இல்லைன்னு சொன்னால் நிறைய வந்து அவப்பேருக்கு ஆளாகணும், டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நிறைய வந்து படிங்க, சிந்திங்க. சமூகத்தை முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை வந்து செயல்படுத்துங்க. நம்ம தொழில்துறைக்கு
என்னென்ன செய்யணும் பங்காற்ற முடியுமோ அவ்வளவு பங்காற்றிட்டு கீர்த்தனா என்ற ஒரு மகத்தான தொழில்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேர் எடுங்க தாயே. மீண்டும் சொல்கிறேன், வாழ்க்கை ஒரே ஒரு முறை, ஒரு வாய்ப்பளித்திருக்கிற கீர்த்தனா, அதை நழுவ விடாதீங்க தாயே, நழுவ விடாதீங்க மகளே.